ஒரு புத்தகத்தை படிச்சுட்டே உட்காந்துருப்பாரு. இவர் என்ன பண்றாருன்னே எனக்கு தெரியல. போய் பார்ப்போம். ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க உங்களை தாங்க கேட்குறேன். வேலை கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காலையில் விழலையா? காலையில இந்த கத்துற என்னமாச்சு? ஆமா, நான் மட்டும் கத்துலன்னா 10 பைசாக்கு புண்ணியம் இல்லாத இந்த வீணா போன புத்தகத்தை படிச்சுட்டே நேரத்தை போயிட்டு சோத்து பலி இல்லாம பண்ணிடுவீங்க. இத பாருங்க கோதாவரி, என்ன வேணாலும் நீ விமர்சனம் பண்ண, நான் படிக்கிற புத்தகத்தை மட்டும் நீ எதுவும் விமர்சனம் பண்ணதை நான் ஒத்துக்க முடியாது. புத்தகத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆமா, இவர் பெரிய மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. உட்காந்து புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு. வாங்குற 10,000 ரூபாய் சம்பளம் வீட்டு வாடகைக்கும் மளிகை ஜாமானுக்கும் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டவே பத்தல. இதுல வீடு ஃபுல்லா புத்தகத்தை வாங்கி அடுக்கி வச்சிருக்காரு. இந்த புத்தகம் வாங்கின காசு சேர்த்து வச்சு எனக்கு 5 பவுனுக்கு தாலி செய்யணும் எடுத்து போட்டுருக்கலாம். பாருங்க, ஒரு நாள் இந்த புத்தகத்தை வார்த்தையும் அடகு கடையில போட்டுட்டு மளிகை கடன் அடைக்கிறேன். என்ன பேச்சு பேசுறீங்க? இந்த புத்தகத்தெல்லாம் இடைக்கு போறியா? என்னப்பா நீ பேசிட்டு இருக்க? நீ கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுக்கு முன்னாடியில இருந்து இந்த புத்தகம்லாம் நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். 20 வருஷமா சேர்த்துக்கிட்டு இருக்க புத்தகத்தை நீ இடைக்கு போடுறீங்க. ஆமா, இந்த விளக்கெண்ணெய் விளக்கிறதுக்கு ஒன்றும் குறைச்சா இல்லை. தண்ணி அடிக்கிற வீட்டுல பாட்டிலா கிடக்கும், தம் அடிக்கிற வீட்டுல சிகரெட் துண்டா கிடக்கும், படிக்கிற வீட்டுல புக்கு தானமா இருக்கும். புக்கு இருக்கு புக்கையே கருவிட்டு கிடக்குறீங்கம்மா. ஆமா, இந்த விளக்கத்துக்கு ஒன்றும் குறைச்சா இல்லை. ஏதாவது சொல்லி வாய முடிடுங்க. இப்ப என்ன, நான் வேலைக்கு போனா தானே, நான் எல்லாம் ரெடியா கிளம்பி ரெடியா தான் இருக்கேன். இந்த புக்ல ஒரு 2 பக்கம் பாக்கி இருக்கு, அதை படிச்சுட்டு போறேன். நான் நிறுத்தவே முடியாது. ஏதாவது பண்ணுங்க, நான் போய் பிள்ளைய கிளம்புறேன். இப்ப தெரியாதுமா, இந்த புக்கு நான் படிக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு மேன்மை கிடைக்க போதோ அப்ப பாரு. பார்க்கலாம். பாப்பா, என்னப்பா? காலேஜுக்கு இந்த வருஷம் ஃபீஸ் கட்டணும். எவ்வளோப்பா? 30,000 கட்டணும்ப்பா. 30,000 தானே? அடுத்த வாரம் கட்டிடுவோம். போன வாரம் கேட்டேன், இந்த வாரம் சொல்றீங்க. இப்போ இந்த வாரம் கேட்டா அடுத்த வாரம் சொல்றீங்க. காலேஜில் எல்லாரும் ஃபீஸ் கட்டிட்டாங்கப்பா, நான் மட்டும் தான் கட்டல. கட்டிடுவோம்ப்பா. ஏன்பா இவர்கிட்ட நீ காசு கேட்குறேன்? நீ இவர்கிட்ட காசு கேட்கறது ஒண்ணுதான், அந்த செவத்துக்கிட்ட காசு கேட்கறதும் ஒண்ணுதான். எப்போ பார்த்தாலும் புத்தகம் படிக்கிறவங்க தான் இவருக்கு முக்கியம். உன் படிப்பை பத்திலாம் அவருக்கு அக்கறையெல்லாம் கிடையாது. வாடா போவோம். என்ன கோதாவரி பேசுற? போன வருஷம்லாம் நம்ம கட்டாம யாரு கட்டினா? கட்டுவோம், நீ ஏன் கவலைப்படுற? என் ஃப்ரெண்டு இருக்கா பறந்தாம, நான் கேட்டா கண்டிப்பா உதவி செய்வோம். நாளைக்கு வாங்குறோம், கட்டுறோம். நீங்க நிம்மதியா போப்பா. யாரு? உங்க ஃப்ரெண்டு தானே, அவரு கொடுத்துருவாரு, நீங்களும் வாங்கிடுவீங்க. ஏய் குமாரே, கொஞ்சம் கையெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் பிடிச்சு விடுறோம். இங்கிட்டு அப்படிதான். சூப்பரா ரொம்ப அமைக்க முதலாளி கொண்டுறாடே. பறந்தாமா வாடா உயிரிழந்தோம். என்னப்பா எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வீட்டுல மனைவி எல்லாம் நல்ல சௌரியமா இருக்கும். வாடா என்ன விஷயம்டா சொல்லு. என்னடா கைகிட்டே இருக்க? என்னன்னு சொல்லு. உயிர் நம்பர் தானே கேட்கற, கேளு. பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். இந்த வருஷம் 30,000 கட்ட வேண்டியிருக்கு. நான் கூட அடுத்த மாசம் வந்துடுறேன். ஸ்காலர்ஷிப்பா? காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும். ஃபீஸா? போன வாரம் தான்டா நான் காசு வச்சிருந்தேன். இந்த வெங்கடாச்சலம் அவன் பொண்ணுக்கு ஒரு 3 லட்சம் தேவைப்படுதுன்னா அவன்கிட்ட கொடுத்துட்டேன்டா. நீ படிக்கிறதுன்னு சொல்லி கேட்குற. என்னப்பா நீ? நான் வந்திருக்கேன். படிக்கிறதுன்னு சொல்லி கேட்குற. காசு சொல்லிட்டேன், அப்படியே பெருமையா வேலை சொல்லிட்டேன். காசு இல்லடா, நீ ஒன்றும் கோச்சிக்காத. நீ வேற இடத்துல கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்து. என்கிட்ட சுத்தமாக காசு நான் பார்த்துக்க. டேய் குமார், இங்க வா. குமார, என்ன வாய்ஸே கேட்க மாட்டேன். சொல்லுங்க. அந்த வீணாபுரம் போயிட்டானு பாரு. ஐயா, அவர் பேர் பார்த்தா தெருமனையை தாண்டி இருப்பாரு. அவர் ஒரு வருஷத்தை பார்த்தா அந்த கடைக்கார பையன் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு புக்கை வச்சு
புக்ல என்னதான் இருக்குமோ தேவையில்லாத ஒன்று பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அந்த புக்கை வாங்குற இடத்துல வேற ஏதாவது பண்ணியிருந்தா கூட இந்நேரம் அவன் புடைச்சிருப்பான். சரி, இன்னைக்கு என்னென்ன ப்ரோக்ராம்னு சொல்லு. இல்லைங்கய்யா, இன்னைக்கு நான் ஏதோ புத்தகம் கண்காட்சியா பார்த்து சொல்லுங்க, போயிட்டு வந்துடும். புத்தக கண்காட்சியா? வேண்டா, இப்போ போனாலும் ஒரு வீணா போனவன் அவன் தானே இந்த புத்தக கண்காட்சிக்கு போவான், புத்தகம்லாம் வாங்கி படிப்பான். நமக்கு எதுக்கு அந்த ஒப்பலாம்? நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல சிம்ரன் தமனா 2 பேரும் வந்திருக்காங்க. நம்ம போவோம், என்ஜாய் பண்ணுவோம். என்ன சொல்ற? சரி சரி, போயிட்டு வந்துடும். வா போலாம். இந்த நாட்டுல புத்தகம் படிக்கிறது ஒரு பாவமா, தவறா? புத்தகம் படிக்கிறவன் ஏமாலியா? என்னடா வாழ்க்கை? பேசாம வீட்டுல இருக்க புத்தகத்தெல்லாம் எனக்கு போட்டுட்டு பையனோட பீஸை கட்டிட வேண்டியதான். சார், வீட்டில் யாருமா? யார்? வீட்டில் யார் இருக்கா? யாரு? வாசல்ல யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. யார் சார் அது? சார் வாங்க வாங்க சார் வாங்க. சார் வணக்கம். சொல்லுங்க சார். யார் சார்? சார், நாங்கள் நாகப்பட்டினம் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கிறோம். சார் வணக்கம் சார். வீட்டிலேயே நூலகம் வச்சது சம்பந்தமா அரசாங்கம் கொடுத்த அறிவிப்புக்கு நீங்க எதுவும் விண்ணப்பிச்சிருந்தீங்களா? ஆமா சார், 3 மாசம் ஆச்சு, மறந்து போயிட்டேன். சொல்லுங்க சார். 3 மாசம் இருக்குமா? அதை பத்தி தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். நீங்க இந்த வீட்டிலேயே நூலகம் வச்சுக்கிறத பத்தி அரசாங்கம் கொடுத்த அறிவிப்புக்கு நீங்க விண்ணப்பிச்சதுல நீங்க கொடுத்த புகைப்படம் தகவல்கள் சிறப்பா இருந்ததுனால தமிழ்நாடு அரசு உங்களுடைய வீட்டினுடைய நூலகத்தை சிறப்பான நூலகமா அறிவிச்சு உங்களை பாராட்ட போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சியான செய்தி. அதோடு மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் ரொக்கத்தையும் பரிசா அறிவிச்சிருக்காங்க. அந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கொடுக்க தான் நாங்கள் வந்திருக்கிறோம். செக் எடுங்க மேடம். சார் ஒரு நிமிஷம். கூப்பிடுங்க. கோதாவரி வேணும், இங்க வாங்க. நான் புக்கு படிக்கும் போது புக்கு வாங்கும் போதெல்லாம் குறை சொல்லிட்டே இருப்பியே. இப்ப பாரு, நம்ம வீட்டுல புத்தகம் நூல் நிலையம் வச்சிருக்கிறதுனால அதை செலக்ட் பண்ணி சிறப்பு நூலகமா அறிவிச்சு நமக்கு பரிசு கொடுக்கறதுக்காக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு வந்திருக்காங்க. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாம்மா ஆமாம்மா. செக்கு கொடுத்துடலாமா? அம்மா செக்கு கொடுங்கம்மா. வா வா, நல்லா வா. பாத்தியா கோதாவரி, இனிமையாவது இந்த புத்தகத்துடைய அருமையை தெரிஞ்சுக்குவியா? ஆமாங்க, நான் தான் புத்தகத்தோட அருமை தெரியாம இதனால இருக்கேன். சிறப்பா பண்ணுங்க. நன்றியா. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. எல்லாரும் உங்களை மாதிரியே நிறைய புத்தகம் வாங்கணும், நிறைய புத்தகம் படிக்கணும், வீட்டுக்கு ஒரு நூலகம் வைக்கணும். நம்ம நாகப்பட்டினத்துல கூட இப்ப புத்தக திருவிழா நடக்குது இல்லையா, அதுக்கு எல்லாரும் வரணும். புத்தக திருவிழாவுக்கு வந்து எல்லாரும் நிறைய புத்தகம் வாங்கி எல்லாரும் வீட்டுல ஒரு நூலகம் வைக்கணும். என்னோட கோதாவரியாக பேசுறது? ஆமாண்ணே, இந்த நல்ல வேலையில எனக்கு ஒரு சின்ன ஆசைங்க. சொல்லுமா. ஒரு 2 பவுன்ல செயின் வாங்கி கொடுத்துருங்க. அதான பார்த்து நம்ம குலதெய்வம் ஐயனாருக்கு ஒரு புத்தக மாலை போட்டுட்டு உனக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சிருவாங்க. ஓகேங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீட்டு நூலகம் அமைப்பதை பற்றியான ஒரு கருவி மையமாக கொண்டு இந்த நாடகம் அமைக்கப்பட்டது. சுஷ்மா அவர்கள். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் புத்தகம், எங்கள் கையில் எல்லா நாளும் புத்தகம், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் புத்தகம், எங்கள் கையில் எல்லா நாளும் புத்தகம். புதுவாழ்வு மலர அறிவு மலர வேண்டும் புத்தகமே, இனி வேண்டும் புத்தகமே. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் புத்தகம், எங்கள் கையில் எல்லா நாளும் புத்தகம். நன்றி.